வார விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதீஷ், விவரங்கள். வணக்கம் மரியா. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படையான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கோடை விடுமுறை மற்றும் முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. 5:30 விஸ்வரூப தரிசனமும் 6 மணிக்கு உதயமார்த்தனாபிஷேகம் நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் அதிகாலை முதல் கோவிலுக்கு கடலில் புனித நீராடி 100 கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோடை வெயில் வாட்டி வைத்து வரும் நிலையில் வெயிலில் புறப்படுத்தாமல் விசிறியை வீசியவாறு வெயிலில் நீண்ட வருஷம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தை குறைக்க கோவில் நிர்வாக சார்பாக ₹100 பொது தரிசன வரிசையும் காத்திருக்க பக்தர்களுக்கு மற்றும் கோவில் நிர்வாக சார்பில் மோர் வழங்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்ததால் திருச்செந்தூர் நகரமே திருவிழா காலம் போல் காட்சியளித்து வருகின்றனர். மேலும் நகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.